ஒருவேளை இவங்கள வாங்கிட்டா அப்படின்ற தர்மதா அதிகமா இருக்கு நமக்கு. ஏன்னா சில பிளேயர்ஸ்க்காக நம்ம ஆளுங்க கையை தூக்குறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நடுங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. ரசில், மேக்ஸி, கிரீனு இவங்களெல்லாம் வாங்குங்க, இல்ல வாங்காம போங்க. ஆனா தயவு செஞ்சு இவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்கடா. இப்போதான் எப்படியோ போராடி நம்மளோட 3 ஜாம்பவான்களை அமைச்சு வச்சிருக்கோம். ராகுல், திருப்பதி அப்புறம் நம்ம 3D பக்கம் போக மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா தீபக் கூட பக்கம் சாஞ்சிருவாங்களோன்னு தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நமக்கு இப்போ ஆல்ரவுண்டர் பினிஷர் தேவை. ரீசெண்டா 200 வேற அடிச்சு கேம பினிஷ் பண்ணி வர வச்சிருக்காப்புல. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா நமக்கு தேவைப்படுவாருன்னு காசி தாத்தா கைய கீழ தூக்குன நறுக்கி எரிஞ்சு விடுவோண்டி பாத்துக்க. நிறைய பேர் வீடியோ போடுறத பாக்குற ரசல் மேக்ஸியோட ஜர்ஸ் அண்ட் ஹோல்டர் தான் கரெக்டா இருப்பாரு சிஎஸ்கேக்குன்னு. இப்படிதான் பேட்டிங் பவுலிங் தரமான ஃபார்ம்ல இருக்காருன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி 6 கோடியோ 7 கோடியோ கொடுத்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தலைவரை பிடிச்சி சும்மா பொலவலும் பொலந்து தள்ளிட்டு